இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு இருக்கிற வரை கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்துல ஒரு மாபெரும் விஷயத்தை நாம பார்க்க தவறோம். இன்னைக்கு நீ மொத்தமா அழிய போற பிளேடு. இன்னைக்கு இந்த ஹைட்ராக்கள் உன்னை அக்க வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறா. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ஐடியா 8 தலையோட இருக்கிற கிரீச்சர். ஆனா பட்ஜெட் பிரச்சனையால பாவம் ஒரே ஒரு தலையோட தான் இருக்கு. இருந்தாலும் இவளோட விஷம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை. இந்த காமெடி பீஸால என்ன தோக்கடிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்பவே நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். என்ன இவ்ளோ பவரா இருக்கா? இவ்ளோ கோமா இந்த பிளேடரை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப வேகமா இருக்கணும். சீக்கிரமா இதோட கதையை முடிக்கலன்னா அப்புறம் எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடும். நம்மோட டிவைன் ஸ்பாட்ஸ்மேன் பிளேடர் புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஈவினிங் ஷிஃப்ட் வேலை பார்ப்பாரு. ஹலோ, சொல்லுங்க. ஓ, இது மிசுகி தானே? நான் தான் மாசியாமா பேசுறேன். ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நாங்க ஆளை மாத்தி கூட்டிட்டு போனோமே. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. மேடம், நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா? எங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அன்னைக்கு போன மாதிரி அதே வேலைக்கா நாம போக போறோம். என்ன, போன வாட்டி வந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. பொதுவா அந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்து வராது. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரியான வேலைக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நிஜமாவா? ஆனா எங்களோட அடுத்த வேலை முழுக்க முழுக்க வேற மாதிரியான ஒண்ணு. அந்த அளவுக்கு கஷ்டமா எல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாம நமக்கு டேஸ்டான லஞ்சும் தருவாங்க. எல்லாமே ஹை குவாலிட்டியான சீ ஃபுட். நீங்க வரீங்களா? நல்ல வேலை, இன்னைக்கு வேலைக்கு லேட் ஆகாம ஒரு வழியா நான் இங்க வந்துட்டேன். ஆனா இப்படி தினமும் ஆனா என்ன பண்றது? இருந்தாலும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்துகிட்டே பார்ட் டைம் வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த 2 பொண்ணுங்களும் மறுபடியும் இந்த உலகத்தை காப்பாத்திட்டாங்க. அது எங்களோட கடமை. இந்த மேஜிக் கேர்ள்ஸ் பீலியா மேகியாவை எதிர்த்து எந்த ஒரு தீய சக்தியாலையும் ஜெயிக்க முடியாது. இந்த நகரத்தை காப்பாத்துறது தான் எங்க 2 பேருக்கும் இருக்கிற மேஜிக்கல் கேர்ள்ஸையும் அங்கீகரிச்சிட்டாங்களா? கொடுத்து வச்சவங்க. ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பர் ஹீரோவா இருக்கிறதும் கேத்துதான். நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. அவங்கள வச்சு அனிமே எடுப்பாங்க, பொருள் தயாரிப்பாங்க, பச்சிங்கோ மிஷன்ஸ் வைப்பாங்க, லைவ் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சூப்பர் வாழ்க்கை. ஆனா இப்பெல்லாம் இந்த மேஜிக்கல் கேர்ள்ஸ் தான் ட்ரெண்ட்ல இருக்காங்க. மாறு வேஷத்துல இருக்க ஹீரோஸை கண்டுக்கிறது இல்ல. உண்மையிலேயே இந்த பிளேடர் வேஷம் எனக்கு ஒத்து போகுதா? உங்களை வரவேற்கிறோம். எனக்கு ஒரு மீட் ரைஸ் பவுல் கொடுங்க. அது கூட ஒரு பீஸ் இஞ்சி ஊறுகாவும் வச்சு கொடுங்க. ஒரு மீட் ரைஸ் பவுல். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறீங்களா? பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா தெரியுறீங்க. ஆமா, எப்பவும் போல இந்த தடவையும் வேலையில சொதப்பிருச்சு. வேலையில சொதப்பிருச்சா? அதுவும் அவங்க சீக்கிரட்டான வேலையிலையா? இன்னைக்கு உன்னால இவ்வளவுதான் கொண்டு வர முடிஞ்சதா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு நேத்து நிறைய கஸ்டமர்ஸ் யாரும் வரல. இத வச்சுதான் நான் கரண்ட் பில் கட்டணும். வாய மூடு. அதுக்கு பணம் வேணும்னா வேற சம்பாதிச்சுக்க. எவ்வளவு கொடூரமான ஒருத்தனா இருக்கான். அந்த ப்ராஜெக்ட்காக நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனா பட்ஜெட்டும் டெட்லைனும் கம்மியா இருந்ததால மொத்தமா சொதப்பிருச்சு. என்ன ப்ராஜெக்ட்? கேஜி பிளேடர் சடாமாக்கி கேஜி. வழக்கம் போல அவங்க வேலையை பத்தி தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டான். என் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் நான் அதை அப்ளை பண்ணேன். ஆனா கடைசியில அது வேலை செய்யல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்ல போனா நானும் என்னோட லைஃப்ல என்னோட வேலையில இந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சிருக்கேன். நான் பண்றது சரியா தப்பானே புரியாம குழம்பிக்கிட்டு இருப்பேன். உங்களோட குழப்பம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா உங்களோட கஷ்டத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்படியா? ஆனா நான் என் சொந்த முடிவுல தான் இங்க இருக்கேன். எக்காரணத்தை கொண்டு நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸா? அதுவும் சரிதான். ஒரு நல்ல ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நான் இவ்வளவு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். உங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க நீங்க கேட்ட மீட் பவுல். நீங்க உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.
நான் கண்டிப்பா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாப்பேன். உங்களுக்கு சந்தோஷம்னா ஓகே, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. இந்த தடவை உனக்கு அழைப்பு நிச்சயம் பிளேடர். இந்த வாட்டி டபுள் பவர் ஹைட்ரா கேர்ல நான் கொண்டு வந்திருக்கேன். இவளை எதிர்க்க தயாராயிரு. இதுதான் மறுபடியும் உருவாக்கப்பட்ட டபுள் ஹைட்ரா மான்ஸ்டர். நீங்களே பார்க்கலாம், இப்ப 2 தலை இருக்கிறது. அதனால இப்ப விஷமும் கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கு. இந்த அகஸ்டியாக்கு வேற வேலையே கிடையாது. கரெக்டா சனிக்கிழமையா பார்த்து தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களால தான் நான் இன்னைக்கு மறுபடியும் வேலைக்கு லேட்டா வந்தேன். ஒருவேளை எல்லாம் என் கைய மீறி போய்கிட்டு இருக்கோ. இந்த நகரத்தோட பாதுகாவலர்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக திரும்ப வந்துட்டோம். நான் தான் உங்களோட மேகியா ரோஸ். எங்க மேஜிக் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. டீலக்ஸ் மேகியா ஸ்டிக், டீலக்ஸ் மேகியா காம்பாக்ட் விற்பனையில இருக்கு. மறக்காம வாங்குங்க. இல்லனா இது எனக்கான வேலை இல்லையோ? ஒரு மீட்ரைஸ் பால் தாங்க. அது கூடவே 3 இன்ச்சு உருக வச்சு தாங்க. என்னாச்சு? போன தடவை விட இப்ப மோசமா வந்திருக்கீங்க. நான் என்னோட பழைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஆரம்பிச்சு பார்த்தேன். ஆனா இதுல யூஸ்ஃபுல்லா எதுவுமே இல்ல. என்னோட பட்ஜெட்டும் டெட்லைனும் எல்லாத்தையும் கெடுத்து மறுபடியும் என் நிலைமைய மோசமாக்கிருச்சு. புது மாற்றத்தோட நான் உருவாக்கின இந்த ஹைட்ரா கலால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க மேடம், நம்ம எதிரியை எதிர்கொள்ற அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவ கிடையாது. என்ன சொல்ற நீ? நம்மள அவன் எப்படி அடிச்சு துரத்துனான்னு பார்த்தல்ல? ஆமா, நம்ம பேரு மட்டும்தான் ஹைட்ரா. நமக்கு 3 தலை இருந்தாலும் அவன் ஒரே தலையை வச்சு என்ன ஆட்டம் காட்டினா பாரு. சின்ன தங்கச்சி, பெரிய தங்கச்சி, கொஞ்சம் அடங்கி இருங்க. உங்களால தானே நாங்க 3 பேரும் அந்த அடி வாங்கினோம். கேஃபேல ஏதாவது வாங்கி தரலாம்ல சாப்பிடுறதுக்கு. அக்காசா இல்லனா கிஞ்சால இருந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இங்க பாரு, இன்னொரு தலை இதுல சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ. ஏற்கனவே 2 சேர்ந்து உயிரை வாங்குதுங்க. 2 ஜெண்டர் மிக்ஸ் ஆனது எல்லாம் பேசவே கூட. நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? போது நிறுத்துங்க, சண்டெல்லாம் போடாதீங்க. நான் இதை மேம்படுத்தி ஆகணும். இதுதான் என்னோட ஒரிஜினல் டிசைன். அவளோட விஷயத்தால பிளேடரை பேரலைஸ் பண்ணி அப்புறம் பல தலைகளை வச்சு தாக்குனா அவனால கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இந்த 2 தலையை வச்சு அதை எப்படி பண்றது? இந்த வேலைக்கு எனக்கு இன்னும் நிறைய ஃபண்டிங் தேவைப்படுது. மேடம், நீங்க ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க. இவ்ளோ வெயிட்டா இருக்கே, இதை உங்களால தூக்கிட்டு போயிட முடியுமா? எல்லாம் என் ஒர்க் சம்மந்தப்பட்டது தான். உங்க வேலை ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கே. ஆமா, என்னோட வேலை எப்பவுமே இந்த மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். உண்மையை சொல்ல போனா நான் இந்த வேலையை எதுக்காக ஆரம்பிச்சேங்கிறத என்னால எப்பவுமே மறக்கவே முடியாது. எதுக்கு ஆரம்பிச்ச? அதேதான், நான் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளேடர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் எப்பவும் எந்த நிலைமையிலயும் அதை மறக்கவே கூடாது. ரொம்ப நன்றி. உங்க அட்வைஸ நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சொல்ல போனா நான் எதுக்காக இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னே மறந்துட்டேன். நீங்க தான் இப்ப திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்தி இருக்கீங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம 2 பேரும் நம்ம வேலையில கலக்குவோம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேலையில ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கான். இதே அர்ப்பணிப்போட நானும் என்னோட வேலையை ஆரம்பிக்க போறேன். ஆமா, எங்களோட குறிக்கோள் அந்த பிளேடரை தோக்கடிக்கிறது. என்ன ஆனாலும் அவனை அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இதுதான் உனக்கு கடைசி நாள். இந்த வாட்டி உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்போ மறுபடியும் ஒரு புது ஹைட்ரா கேர்ளை உருவாக்கி இருக்காங்க. இந்த தடவை இவ கூட இன்னும் 2 தலைகள் சேர்ந்திருக்கு. அந்த தலைகளுக்காக எல்லா பட்ஜெட்டையும் செலவு பண்ணியாச்சு. ஆனா இந்த தடவையும் அந்த மான்ஸ்டர் கிட்ட விஷம் இல்ல. உங்களை விடவே மாட்டேன் அகஸ்டியா. சனிக்கிழமை அதுவும் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்களா? சண்டை போடு பிளேடர். ஓ எதிராளிக்கு அதே கஷ்டத்தை கொடு. இனி நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி நான் இதே வேலையை தானே பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது நாம சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் ஈவில்காக கியூஷுல பண்ண ஒரு மிஷன். ஆனா இந்த மிஷனுக்காக நம்ம ஹொக்காடோக்கு போறோம். ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் அரசரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற உம்ராவோட அங்கமான டிபெடார்க்காக. இது மொத்தமாவே வேற ஆர்கனைசேஷன். வந்துட்டாரு. நார்தன் ஃபாரஸ்டுடைய அரசர்.
இருள அழிக்க வந்த காவலன் நைட் ஆஃப் ஔல்ஸ் காட். வாங்க, எல்லாரையும் இருக்கிற இடம் தெரியாம பண்றேன். வா சண்டை போடலாம். இது நல்லதுக்கு தோணுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சோ இப்ப நான் உனக்கான முதல் கேள்வியை கேக்குறேன். நாங்க எப்ப இன்டர்வியூ பண்ணாலும் ரெஸ்யூமை பார்க்காம தான் பண்ணுவோம். ஏன்னா எங்க பிரசிடென்ட் இன்டர்வியூக்கு வர எல்லாரையும் முகத்தை பார்த்து தான் கேள்வி கேட்பாரு. சரி, இப்ப சொல்லு, இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான காஸ்டியூமோட இன்டர்வியூ போனா வேலை கிடைக்கும்னு உனக்கு யாரு சொன்னது? என்ன? இது ஒன்னும் காஸ்டியூம் கிடையாது. இதுதான் என்னுடைய பாடி. அப்ப ஒண்ணும் போடாம அப்படியே வந்திருக்க? இல்ல, நான் டை போட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு டைவும் உடம்ப மறைச்சிருமா என்ன? டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ல எங்க கம்பெனி எவ்வளவு டெடிகேட்டடா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் சார். நீங்க இந்த சொசைட்டிக்காக பண்ண எல்லா கான்ட்ரிபியூஷனும் அழியாத நினைவா என்னைக்கும் இருக்கும் சார். எங்க கம்பெனில உன்னை வேலைக்கு சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிற? நான் எல்லா ஹீரோஸையும் நல்லா ஷூட் பண்ணி அந்த இடத்துலயே எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். அப்படின்னா வேலைக்கு சேர்ந்தா நீ கொலை செய்வேன்னு சொல்ற? நீங்க எது சொன்னாலும் அதை அப்படியே கரெக்டா செய்வேன் சார். நான் குறி வச்சா யாரும் தப்பாது. அப்படியா? அவ்வளவு பேசியே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்களே. அவனுங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் ஒரு மான்ஸ்டர்ங்கிறதை எப்பவும் மாற்ற முடியாது. ரிஜெக்ஷனை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த 10-20 வருஷத்துக்கு வெறும் பலூனை வித்து தான் என் வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைச்சா ரொம்ப கடுப்பா இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கையில விருப்பமே இல்லை. இதை எடுத்துக்கவா? என்ன வச்சுக்க, வந்ததுக்கு நன்றி. இருந்தாலும் இப்போதைக்கு நான் வாழ்றதுக்கு அகஸ்தியா கம்பெனியோடைய ஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆன அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த வேலையை எப்படியாவது தக்க வச்சே ஆகணும். வாங்க மேடம், பலூன் வேணுமா? எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இந்த பிங்க் கலர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ நிஜமாவா? உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஓகே ஓகே, பை பாடி பர்ட். தேங்க் யூ so much. பலூன் ரொம்பவே நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, உனக்கும் அப்படிதான் தோணுதுல்ல? அந்த பருவ காஸ்டியூம்ல இருக்கிறவன் நான் தான் இந்த பலூனுக்கு ஆசைப்படுற ஒரு சின்ன பொண்ணுன்னு நினைச்சிருப்பான். நீ கூட அப்படிதானே நினைச்ச? என்ன பார்த்தா பலூனுக்காக ஆசைப்படுற சின்ன குழந்தை மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் நினைக்கல. அந்த பலூன் விக்கிறவரை கம்பேர் பண்ணும்போது நீ அவரை விட ஹைட் கம்மியா இருந்த. என்ன பார்த்தா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் தெரியுதா? நானும் உன் ஹைட்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ரியோ, இங்க பாரு, நீ என் கையை இந்த மாதிரி பிடிக்கிறது நல்லது கிடையாது. நம்மளோட சில கிளாஸ்மேட்ஸ் பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்மள தப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம 2 பேரையும் 24 மணி நேரமும் ஒண்ணா இருக்க சொல்லிருக்காங்க. எனக்கு தெரியும், அதுக்காக நீ கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மான்ஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மான்ஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யூட்டோ, புரிஞ்சுது. மேகியா பிரேக். ரியோ ஷிக்ஷிமா அண்ட் யூட்டோ ஹிகாயா 2 பேரும் ஸ்கூல் கேர்ள்ஸ் கிடையாது. அவங்க 2 பேரும் இந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக அபிஷியலா அங்கீகரிக்கப்பட்ட சூப்பர் ஹீரோ. மேஜிக்கல் கேர்ள்ஸ் பிலியா மேகியா. Magical girl Magia Rose. Magical girl Magia Swan. பாத்தியா, நான் அப்பத்துல இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே நீ என்னை விட கொஞ்சம் ஹைட் கம்மி தான். நீ அப்படியே சொல்ற? இந்த இடத்துல எல்லாமே என்னை விட பெருசா தான் தெரியுது. என்ன
பிரச்சனை உனக்கு? இருந்தாலும் நீ என்னை விட கொஞ்சம் குள்ளமா தான் இருக்க. ஆனா எதுக்கு இது மட்டும் உனக்கு பெருசா இருக்கு? நீ இத கண்டுக்காத மாதிரி நடிக்கலாம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா அழகு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? இப்ப யாராவது உனக்கு கேட்டாங்களா? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம். யோட்டோ உன்னை நான் விட மாட்டேன். ஓகே, எனக்கு இப்ப ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. வா போலாம் யோட்டோ. இங்க பக்கத்துல ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அத நம்ம தேடி கொள்ளலாம். வா போலாம். கம் ஆன். நீ டப்பு டப்புன்னு இந்த மாதிரி மூட மாத்திக்கிறது எனக்கு பயமா இருக்கு. பெரிய தங்கச்சி சின்ன தங்கச்சி இங்க பாருங்க, 2 பேரும் சண்டை போடக்கூடாது. முதல்ல தேவையில்லாம பேசுறத அவளை நிறுத்த சொல்ல, புரியுதா? எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் அழகா இருந்தா போதும், படம் பெரிய ஹிட் ஆயிடும்னு முதல்ல சொன்னது நீதான். ஆமா, அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சிஜிஐல எல்லா ரியல் ஆக்ஷனையும் மாத்திக்கலாம். அறிவு கட்டத்தனமா பேசாத. அழகா இருக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல இருந்து குதிப்பானா சொல்லு? உங்க 2 பேருக்கும் அறிவே இல்ல. படத்துல நல்ல கதை இருக்கணும். கதை இல்லனா அது குப்பைக்கு தான் சமம். இங்க பாரு, இந்த புது ஸ்னோமேன் நல்ல சிங்கரா இருக்காரு. அவர் பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நாம என்ன பேசுறோம், நீ என்ன பேசுற? சண்டை போடாதீங்க சிஸ்டர்ஸ். அப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு, பெரிய பிரச்சனை ஆயிடும். மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஜுவாட், இப்பவே இந்த கதையை முடிச்சிடலாம். என்ன ஃபாலோ பண்ணு ரோஸ். மேகியா ஃபுல் பிரேக். நான் பிறப்பிலேயே ஒரு மான்ஸ்டர். வேற வேலை செய்யறது எனக்கு சுத்தமா ஒத்து வரல. என்னால ஒரு பெரிய மான்ஸ்டரா இருக்க முடியுமான்றது கேள்விக்குறிதான். இந்த ஷாட்ல மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஷாட்ல அவளை கொல்லாம விடக்கூடாது. சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. சீக்கிரம் வா, இங்க இருந்து போய் ஆகணும். அவங்க கிட்ட லாங் ரேஞ்ச் வெப்பன் இருக்கு. அவங்கள எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. சரி, உன்னால தப்பிக்க முடியாது. Piercing Rose. மான்ஸ்டர்ஸை எப்பவும் மாத்தவே முடியாது. ஏன்னா அவங்கள உருவாக்கும் போது அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயத்தை தான் பதிய வைப்பாங்க. ஆனா மிஸ் கொரையட்ஸோ அப்படி கிடையாது. எங்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்தாங்க. எங்களுக்குன்னு அவங்க உணர்வுகளை கொடுத்தாங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் இப்போ ஒரு ஷாட்டை எடுக்க சொல்லுது. நான் உங்களுக்காக நிறைய கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாட்டி நானே ஒரு முடிவெடுத்து எது சரியான பாதையோ அந்த பாதையை நோக்கி தான் போக போறேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ப்ளீஸ் எழுந்துரு. அவ்வளவுதான், இப்ப கதையை முடிச்சிடலாம். என்ன நடக்குதுங்க? இது வெறும் காஸ்டியூம் கிடையாது, இது ஒரு மான்ஸ்டர். நாங்க 2 பேரும் ஒன்னா வேலை பாக்குறவங்க. இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கா? அந்த பறவையை இந்த வாட்டி நான் தப்பிக்க விடவே மாட்டேன். Piercing Rose. என்னுடைய லைட்டிங் சிஸ்டம் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரோஸுக்கு ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா நாம இதுல தோத்துட்டோமா? ரோஸ், என் ஆயுதத்தையே அழிக்கிற அளவுக்கு ஒரு பறவைக்கு பவர் இருக்கா? இது நியாயமே இல்ல. போகட்டும் விடு. நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கான பொண்ணு ரோஸ். நீ இந்த தடவை தோத்துருக்கலாம். ஆனா உனக்குள்ள நிறைய சக்திகள் அடங்கி இருக்கு. யோட்டோ, என்ன மன்னிச்சிரு யோட்டோ. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். விடு, உனக்கு ஒண்ணும் ஆகல, அதுவே எனக்கு சந்தோஷம். அப்புறம் நான் சூப்பர் ஹீரோ கெட்டப்ல இருக்கும்போது என் உண்மையான பேரை அப்படி சொல்லாத.